என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலும் இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த நாட்களில் அதிகமான ஒரு குறைபாடு என்னவென்று சொன்னால், ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் மன்னிக்கிற பண்பு இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து போகிறது. அது பெரிய ஒரு பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம மன்னிக்காமல் இருந்தால் அது பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்பதற்கு ஏதுவாக மாறும். எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கருவி என்னன்னா மன்னிப்பு. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மளால் ஒரு சிலரை மன்னிக்க முடியல, மன்னிச்சிட்டோன்னு சொல்லலாம், ஆனால் அவங்க செஞ்ச சில காரியங்களை நம்ம மனதில் வச்சு மன்னிக்க முடியாமல் ஒரு கசப்போட வாழ்கிறோம். இன்னைக்கு இந்த நாட்களில் உங்கள் கூட நான் பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, மன்னிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு ஒரு அன்பான ஆலோசனையை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய டைரியில் யார் மேலெல்லாம் கசப்பாக இருக்கீங்களோ கொஞ்சம் யோசிச்சு, இப்போயே நான் சொல்லும்போது உங்களுக்கு மனசில் தோணலாம், ஒரு சிலரெல்லாம் மனக்கசப்பு இருக்குது, அவங்க மேலே ஒரு நல்ல டேர்ம்ஸ் இல்லைன்னு நினைக்கிறோம்ல, அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருங்களேன். எழுதி வச்சுட்டு டெய்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மாத்திரமல்ல, நீங்கள் அவங்கள மன்னிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. ஏன்னா அந்த வசனம் சொல்கிறது பாருங்களேன், ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். கிறிஸ்து மன்னித்துட்டார்னா அவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு அகற்றினார். அதாவது எட்டி பிடிக்க முடியாத அளவு, எட்டி ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவு அந்த பாவங்கள் எல்லாம் அகற்றினார். மன்னித்தவர் பாவங்களை நம்ம விட்டு அகற்றினார். அதாவது அது அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் தூரப்படுத்தி விட்டார். திரும்ப பார்த்தீங்கன்னா, சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போட்டாராம். யோசித்து பார்த்தீங்களா, அவர் அவ்வளவு ஆழத்தில் போட்டார்னா யாரும் போய் எடுக்க முடியாத அளவு. ஒரு நவீன கருவிகளை வச்சு நீங்கள் பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. காரணம், அவ்வளவு ஆழத்தில் போட்டுட்டார். என்னதான் உங்களுக்கு தலை சுத்தினாலும் உங்கள் முதுகை பார்க்க முடியாது இல்லையா? அப்படி முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிட்டாராம். அப்படின்னா அவர் மன்னித்ததை அதற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாளும் யோசிக்க மாட்டார், குத்தி காட்ட மாட்டார். மன்னித்த பாவத்தை வைத்து ஆண்டவர் ஒரு நாள் பழி வாங்கவும் மாட்டார். இதை மறந்துடாதீங்க. நம்ம நிறைய நேரம் மன்னிச்சிட்டா கூட அதை என்னைக்கோ ஒரு நாள் மனசில் வச்சு, அன்னைக்கு ஒரு நாள் நீ சொன்னல அப்படின்னு அதுக்காக நம்ம பழி வாங்க நினைப்போம்ல. அல்லது நம்ம பழி வாங்கலைன்னா கூட அவங்களுக்கு ஒரு தண்டனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தெரியுமா சொல்வோம், அன்னைக்கு எனக்கு விரோதமாக பேசினதுனால தான் இந்த தண்டனை அப்படின்னு. நம்ம இயேசு கிறிஸ்துவ போல அந்த நியாயாசனத்துக்குள்ள உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறவங்களா மாறிடுவோம். பிரியமானவர்களே, மன்னிச்சிருவோம். இன்னைக்கு இந்த நாளில் கொலோசியர் 3:13 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. என்ன அழகான வசனம் இல்ல? பாருங்க, மன்னிக்கலாம், ஆனா கிறிஸ்து மன்னித்ததை போலன்னு சொல்றாரு பாருங்களேன். அவர் அதுக்கப்புறம் சொல்லி காட்ட மாட்டாரு, அதுக்கப்புறம் பழி வாங்க மாட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட வர்றதுக்கு முன்னால ஒரு நாள் செஞ்சல, அதை நான் இன்னும் மறக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவர் மன்னித்தார் என்றால் மறப்பார், மன்னித்தார் என்றால் அவர் நமக்கு அந்த அன்பை கொடுப்பார். அவருடைய மன்னிப்பு ரொம்ப ஆச்சரியமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் அவருடைய மன்னிப்பின் ரகசியத்தை நான் ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான். அண்ணன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணுறாரு. அவன் வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் செலவழிச்சிட்டான் அப்படின்னு அந்த இளையகுமாரனுடைய அண்ணன் அங்கே எக்ஸ்ட்ரா அப்டேஷன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் லூக்கா 15ல் அப்பா பாருங்களேன், தூரத்தில் அந்த மகனை பார்த்த உடனே என்ன செய்தாராம் பாருங்களேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
யோசித்து பார்த்தீங்களா? அப்பா தூரத்தில் பார்த்த உடனே முதல்ல கண்டான், அடுத்தது மனதுருக்கம். இதுதான் அப்பாவுடைய அன்பு. நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னாலே அவன் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலேயே அப்பா அவனை கண்டார், மனதுருகினார், ஓடி சென்று அவனை கட்டி முத்தமிட்டு அவனை பாருங்க அணைத்து கொண்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அப்பா அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா ஏற்றுக்கொண்ட அன்பு. அவர் மன்னித்தார் அப்படின்னா அந்த மன்னிப்பில் முதலாவது ஏற்றுக்கொண்டவர். அந்த மன்னிப்பு அதுதான். நான் மன்னிச்சிட்டேங்க அப்படின்னா வெறும் மன்னிப்பல்ல, மன்னிப்பினுடைய அடையாளம் ஏற்றுக்கொள்ளுதல். பிரியமானலே, சில நேரம் சிலரை நம்மளால் மன்னிப்போம் ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியலல்ல. ஏன்னா நமக்குள்ள அந்த பழைய கசப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கசப்பு நம்மளோட போராடிட்டு இருக்கிறதுனால நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிரியமானவர்களே, கஷ்டமாக இருக்கலாம். நம்ம சில நேரம் எப்படி பிரதர் இதுக்கு மேலே ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு நாள் ஒரு தகப்பனார் சொன்னார், என் பையனோட நான் பேசி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் கேட்டேன், அந்த பையன் மன்னிப்பு கேட்டானா அப்படின்னு கேட்டேன். சொன்னார், மன்னிப்புலாம் கேட்டான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனான், அவன் லெட்டர்லாம் போட்டான், இமெயில் அனுப்பிச்சான், ஆனால் பிரதர் நான் மன்னிச்சிட்டேன், அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்பா ஏற்றுக்கொண்ட அன்பு. அது மாத்திரமல்ல, அடுத்தது பாருங்களேன், அந்த அப்பா 21:22 21 வசனத்தில் அவன் அங்கே அறிக்கை பண்ணுகிறான். ரொம்ப முக்கியம், அப்பா ஏற்றுக்கொள்கிற அப்பா தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மன்னிப்பு கேட்காமல் இருக்கக்கூடாது. அப்பா பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டாலும் பிள்ளைகள் மன்னிப்பு கேட்க பழகணும். நிறைய பேருக்கு சாரி கேட்குற பழக்கமே இல்லை தெரியுமா? அதை சாரி கேளுங்க. சாரி கேட்குறதுல குறைஞ்சிடவே மாட்டோம். நியாயப்படுத்தாதீங்க, செஞ்ச தப்பை நியாயப்படுத்தாதீங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு நீங்கள் எவ்வளோ மன்னிப்பு கேட்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. மன்னிப்பு கேளுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் சாரி கேட்கறதுனால நீங்கள் குறைஞ்சிட மாட்டீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்த வசனம் பாருங்களேன், 22 தகப்பன் பாருங்களேன், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வராரு, அவனுக்கு உடுத்துறாரு, மோதிரத்தை கொடுக்குறாரு, கால்களுக்கு பாதரட்சியை போடுறாரு, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடித்து புசித்து சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு. அப்பா, அந்த 2 வசனத்தில் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த இந்த மன்னிப்பினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? திரும்ப கொடுத்த அந்த மன்னிப்பு. அந்த மன்னிப்பின் அடையாளம் ஒன்று ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது திரும்ப கொடுப்பது. பிரியமானவர்களே, நம்ம என்னதான் மன்னிச்சாலும் சில நேரங்களிலே அந்த பழைய அந்த பாசம் நமக்குள்ளே வராது இல்லையா? ஏன்னா அதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டே இருக்குதுல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மன்னிப்போம், அந்த மன்னிப்பின் அடையாளமாக ஏற்றுக்கொள்வோம், ரெண்டாவது திரும்ப கொடுப்போம். ஏதோ ஒன்று நம்ம அபகரித்து வைத்திருக்கலாம் அல்லது கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கலாம். கொடுங்க, பரவாயில்ல. எவ்வளோ நாள் வாழ போகிறோம், எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோம்? வாழ்கிற கொஞ்ச காலம் கர்த்தருடைய பிள்ளைகளே மன்னிப்போம், திரும்ப கொடுப்போம். மூன்றாவது பாருங்களேன், 24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அடுத்த 32 வசனத்தில் மூத்த பையன்கிட்டையும் பாருங்க, காமன் பீப்புள்கிட்டையும் சொல்கிறாரு, இவன் என் மகன். திரும்ப 32 அவங்க பையன்கிட்ட மூத்த பையன்கிட்ட சொல்கிறாரு, எப்பா உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மறுபடியும் அதே பழைய உறவை அவர் அங்கே நிலைப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அந்த உறவை ஆண்டவர் மாற்றலை. இல்லைப்பா, நீ ஒரு காலத்தில் பையனாக இருந்திருக்கலாம், நான் நீ மன்னிச்சிட்டேன், உன் சொத்தை வேணா நான் உனக்கு எக்ஸ்ட்ரா வேணா ஏதாவது நான் செஞ்சிடறேன், ஆனால் நீ எனக்கு பையன் இல்லைன்னு சொல்லலை. பார்த்தீங்களா? அந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுத்தார். பிரியமானவர்களே, ஏற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பை உறுதிப்படுத்தினார், திரும்ப கொடுத்து மன்னிப்பை உறுதிப்படுத்தினார். அதே நேரத்தில் அந்த உறவை நிலைப்படுத்தி அந்த மன்னிப்பை உறுதிப்படுத்தினார். நிறைய நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில் உறவுகள் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பத்தில் நீங்கள் சில கசப்புகள் இருக்கலாம். நீங்கள் உறவை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு மன்னிக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க. உங்களை போல் மன்னிக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க. குறை இல்லாதவர்கள் யாரும் இல்லை, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்குது. ஏசப்பாட்ட இன்னைக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்களை நியாயப்படுத்தினாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களா? ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், பிரதர் நான் போய் சாரி கேட்டேன், ஏற்றுக்கொள்ளலை. நான் சொன்னேன், மெசேஜ் பண்ணுங்கள், தப்பில்லை. நம்ம கடமையை நம்ம செஞ்சிடணும். அவங்களுக்கு லெட்டரில் எழுதலாம் அல்லது இமெயில் எழுதலாம். சாரி கேளுங்க, தப்பு கிடையாது. மன்னிப்பு கேளுங்க, தப்பு கிடையாது. மன்னித்து அவங்க ஏற்றுக்கொள்ளலையா, நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க.
அவ்வளோதான். மன்னிச்சிட்டிங்களா? மன்னிச்சிட்டிங்க. அந்த உறவை நிலைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்ப கொடுக்க பழகுங்கள். மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ள அந்த மனப்பான்மையை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசிரியப்பா. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உம்மை போல மன்னிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் நிறைய நேரம் ஆண்டவரே நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உம்மை போல மன்னிக்கலையப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல மன்னித்து உங்கள் பிள்ளைகள் என்பதை நாங்கள் எப்படியாக இந்த உலகத்தில் நாங்கள் தைரியமாக சொல்லத்தக்கதாக, அந்த ஸ்தானத்தை நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்கதாக, உம்மை போல வாழத்தக்கதாக இன்றைக்கி எங்களுக்கு இந்த செய்தியை எங்களோடு பேசுகிறீங்க. நாங்கள் இந்த வசனத்துக்கு தலை வணங்குகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இன்றைக்கி போராடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும், மன்னிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்த 52 days ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை இதுல இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க இன்னைக்கு கூட கலந்து கொள்ளலாம். நம்ம இந்த புதிய தரிசனமாகிய இந்த ஹோம் ஃபார் ஏஜ்க்காக ஜெபம் பண்ண போறோம். அந்த பில்டிங்குடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். நிறைய உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேலை இருக்கு, நிறைய தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு தேவை உண்டு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் நம்ம ஜெபத்தில் தான் இதுவரைக்கும் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னைக்கும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இதில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜெப குறிப்பை அனுப்பி வைக்கிறோம். நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம். சீக்கிரத்தில் நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். நான் அதை சாட்சியாய் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.